தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அமித்ஷாவினுடைய ட்ராக் ரெக்கார்டு ஹிஸ்டரி ஷீட் எல்லாம் எடுக்கலாமான்னு சிலர் பேசுறாங்க. அதை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். கேளுங்களேன். நீங்க ரொம்ப வலிமையா நீங்க இன்னமுமே அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் அவரை நீங்க சொல்ற பேர்லயே சொல்லிட்டே இருக்கீங்க. கேள்வி முடிச்சிட்டீங்கல்ல? நான் முடிச்சிட்டேன். அறிவில்லாதான் 1000 கேட்பான். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். செல்வ பிறந்தது என்னன்றாரு, அண்ணாமலை எல்லாரையும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டணும்னு நினைக்கிறாரு, எல்லாரையும் மிரட்டினுங்கிறாரு அண்ணாமலை அப்படின்றாரு அவரு. இப்போ அண்ணாமலை வந்து செல்வ பெருந்தகை மிரட்டினாரா இல்ல செல்வ பெருந்தகை அண்ணாமலை மிரட்டினாரா? அண்ணாமலை செல்வ பெருந்தகை மிரட்டுறாருன்ற துணியில கிடையாது. ஆமா கிடையாது, அதான் மிரட்டுறாரு. கிடையாது. ஆருத்ராவை சொன்னால் இவரியா பொங்குறாருன்ற. ஆருத்ராவை சொன்னதுக்காக எல்லாம் யாரும் பொங்கல. இப்ப ஆருத்ராவை மையப்படுத்தி தான் பிஜேபியை சொன்னீங்கன்னா பொங்குவாங்க தான். ரியல் லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்கன்றாரு செல்வ பிறந்தகை. அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் தொடுக்கப்படும் வழக்கு சந்துரு அவர்களுக்கு வழக்கு போல இருக்கும்ட்டாரு. அதுதான் நான் சொல்றேன். அது சினிமா கிடையாது பாஸ், இது ரியல். சினிமாவில் தான் அதெல்லாம் நடக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் எந்த இதை சொன்னாங்க? அதுக்கு நான் வரேன். அவங்க வந்து பாஜகவின் முக்கிய பதவிகளிலே பல பேர் வந்துட்டாங்க. இதுக்கு என்னங்க பதில்? குற்ற பின்னணி உள்ளவங்க. மாதேஷுக்கு கல்வெட்டு ரவி என்பவர் பாஜகவோட உறுப்பினர், எந்த பொறுப்புலும் இல்லை. அவரை பத்தி இவ்வளோ அக்கறை இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல மாநில தலைவரை ஹிஸ்டரி ஷீட்டா இருக்கிறத பத்தி அக்கறைப்பட மாட்டீங்களே, இதுக்கு என்ன பதில்? செல்வ பெருந்தகை இப்ப எதுக்கு வம்பிழுத்து இதெல்லாம் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்து இப்ப நீங்க செல்வ பெருந்தகை பார்த்து நீங்க கேட்கணும் இந்த கேள்வியை. நீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பிஜேபி வம்பிழுத்து அண்ணாமலை அவர்கள்ட்ட ஏங்க வாங்கி கட்டிட்டீங்கன்னு செல்வ பெருந்தகிட்ட கேட்கணும். நாங்க மடைமாற்றல, செல்வ பெருந்தகை மடைமாட்டுறாரு. நாங்க மடைமாற்றல, திருமாவளவன் மடைமாட்டுறாரு. இப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏன் ரஞ்சித் திரைப்பட இயக்குனர் பேசினார், அந்த மாதிரி ஏன் திருமாவளவன் பேசல? ஏன் அந்த மாதிரி செல்வ பெருந்தகை பேசல? இப்ப தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாரா இல்லையா சார்? அது நடக்குதா? ஆமா, போறாரு. கட்டாயம் போறாரு. மாற்று தலைவருக்கு அப்போ தயாராகி விட்டது பிஜேபியா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது மோடி அவர்களுடைய முகம் பாருங்க, கடந்த 5 வருஷம் இருந்த பேஸ், அந்த ஒரு சிரித்த முகமெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார இல்லவே இல்லையா சார்? புது பார்லிமெண்ட் வேற. சார் எங்களால ஹேண்டில் பண்ண முடியுது, கேண்டீன்ல தான் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப போண்டாவா சாப்பிட்டான், ஹேண்டில் பண்ண முடியும். வழக்கத்தை விட நிறைய போகுது. இந்த நக்கல் கிண்டல் நீங்க இங்க பண்ணலாம், பார்லிமெண்ட்ல பண்ண முடியல உங்களால. பார்லிமெண்ட்ல பண்ண முடியல உங்களால. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா பிஜேபி அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டுல? தமிழ்நாடு மக்கள் தான் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. என்ன சோகம் சார்? என்னங்க எதுங்க நல்லா இருக்கு? ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், 65 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த சோகம் முடியறதுக்குள்ள இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எத்தனை கொலைகள், எத்தனை பட்டப்பகல் படுகொலைகள், ரவுடிங்க எல்லாத்துக்குமே அன்ஃபிட்டட் ஆகி போச்சு. இப்போ எங்கே வேணால் போய் யாரை வேணால் வெட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இன்னும் 2 வருஷம் எப்படி மக்கள் நாங்கெல்லாம் தாக்கு பிடிக்க போகிறோம்? புது கமிஷனர் சொல்லிட்டாரு. என்னென்ன பார்த்துக்கலாம், அவங்களுக்கு என்ன முடியல, இன்னொன்னு சொல்றாரு. இல்ல அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற அவங்க என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அது ஆயுதம். 3 வருஷமா அந்த பஞ்சு டைலாக்லாம் கேட்டு ரொம்ப டயர்டாகி போச்சு. சிஎம் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். மரகாந்தில் செத்தப்பையும் இரும்பு கரம் தான் சொன்னாரு, கள்ளக்குறிச்சியில் செத்தப்பையும் இரும்பு கரம் தான் சொன்னார். அந்த இரும்பு கரத்தை என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். இப்போ கமிஷனர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? அவரு கமிஷனரு இப்படி சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அப்படிலாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலையவே இல்லைங்க. 2022 ஒப்பிடும்போது 23ல் 2 கொலை கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்ற. சட்டம் ஒழுங்கு சீர்குலையவே இல்லைங்கிறாரு. அப்புறம் எதை அடக்க போறாரு அவரு? சரி, புரியுதுங்களா? எதை அடக்க போறாரு? பிஜேபியும் இதுல ஒரு காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டியும் சொல்றாங்க. யாரு? கமிஷனரா? கமிஷனர் சொல்ல திரு திருமாவளவன் சற்று முன் இப்போ வந்து முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல ஒரு பதற்ற நிலைக்கு எல்லாரையும் வச்சுட்டு இருக்கிறது பிஜேபியும் ஒரு காரணம். ஓகே, எப்பவுமே மக்களை பதற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி உள்ளிட்ட சில கட்சிகள் அப்படின்றாரு. நீங்க திருமாவளவன் அவர்களுடைய அரசியலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை வயல் இப்போ 1 வருஷம் முடிஞ்சிச்சு, 2வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அதுல திருமாவளவன் உருப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நாங்குநேரி விஷயத்துல, நாங்குநேரி சம்பவம் ஞாபகம் இருக்கா? பட்டியல் சமூக
மாணவர் ஒருத்தர் சின்னதுரை வெட்டப்பட்டார் இல்லையா, ஸ்கூல் பசங்க கத்தி எடுத்தது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்து ஷாக் ஆனோம். அதில் கூட சம்மந்தமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ்லாம் பேசினார் அவர். நீங்கள் அவர் எதை கேட்டிங்கனாலும் ஆர்எஸ்எஸ்ன்னுவார், பிஜேபின்னுவார். என்ன உருப்படியாக உண்மையான குற்றவாளிகளை பற்றி திருமாவளவன் பேசவே மாட்டார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் பகுஜன் சமாஜோடைய மாநில தலைவராக இருந்தவர். அவருடைய திருமாவளவன் அவர் சார்ந்த சமூகம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு கூட ஒரு உண்மையாக குரல் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அங்கே குரல் கொடுத்தாரு, உண்மையா உளமாற கொடுத்தாரு சார். தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்கள் கட்சிகள் நடத்தும் தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் உண்மையான அப்படின்னு சொன்னாரு. உண்மையான இதுல என்ன உண்மையான குரல்? உண்மையான குரல் கொடுக்கல. உண்மையான குரல் என்ன உண்மையான குரல்? அது என்ன? முத்துக்குமார் இறந்தாரு ஞாபகம் இருக்கா? சரி, எந்த முத்துக்குமார் சொல்லுங்க. ஈழத்தமிழர் விஷயத்துல 2009 தீக்குளிச்சு பெரம்பூர் பகுதியில் இறந்தாரு ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. அப்போ நடந்த இறுதி ஊர்வலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெரோர், ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட சூழ்நிலை. மாணவர்கள்லாம் குதிச்சு போயிருந்தாங்க. அப்பொழுது இருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு எதிராக. அதை மட்டுப்படுத்துனது அப்போ திருமாவளவன். இப்போ அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையா இதையும் மட்டுப்படுத்துனது திருமாவளவன். என்ன பண்ணிருக்கணும்? உள்ள இருக்க உங்களுக்கு கேளுங்க தெரியும் என்ன பண்ணிருக்கணும். இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பிஜேபி பக்கம் டைவர்ட் பண்றீங்க? இதுவே அயோக்கியத்தானே இல்லையா? எதற்காக இந்த கேள்வி? நீங்க உண்மையான குற்றவாளிகள் மீது உங்களுக்கு அந்த கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரியான மழுப்பல் பேச்சை பேசுறதே திசை திருப்புறது இல்லையா? வேங்கை வயல்ல உண்மையான குற்றவாளிகளை பத்தி பேசல. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் இறந்து அவர் சார்ந்த சமூக மக்கள் பெரும்பான்மை கருணாபுரத்துல இறந்தவங்க பெரும்பான்மையான பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. அதுல அவர் பேசல. அதுல அவர் பேசல. நான் செல்வ பெருந்தகை சொன்னதையே சொல்றேன். நீங்க எங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன தெரிஞ்சு என்ன பேசுறீங்க? கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பேசணும், வேற ஒரு வீட்டுக்கு போனா என்ன பேசணும்ன்றது தெரியாதவர் கூட பேசுறாங்க பிஜேபி தலைவர்கள், குறிப்பா அண்ணாமலை அப்படின்னு. அங்க இருந்து தொடங்கினதான் திருமாவளவன் இன்னைக்கு சொல்றது. தேவையில்லாம ஒரு பதட்டத்தை உண்டாக்குறாங்க. செல்வ பெருந்தகை பிஜேபியை சார்ந்த ரவுடிகள் இந்த இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. கரெக்டா? அந்த கேள்விக்கு தான் அண்ணாமலை அவர்கள் அந்த பதில சொல்றாரு. சரி, அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பதில் என்ன? ஒரு ரவுடியா இருந்த உங்களுக்கு தான்ப்பா தெரியும் யார் யாரெல்லாம் ரவுடின்னு. ரவுடி தான் அவரு. அது என்ன ஹிஸ்டரி? நீங்க சொல்ற ஹிஸ்டரி ஷீட் அது கிடையாது. திரு அண்ணாமலை சொல்ற ஹிஸ்டரி ஷீட் ஏங்க அவருக்கு ஹிஸ்டரி ஷீட் தாங்க. வேற என்னங்க இருக்கு அவருக்கு ஹிஸ்டரி? ஒரு கொலை வழக்குல A1, அடுத்து குண்டாஸ் குற்றவாளி, அடுத்து இருக்கிறது பூரா எல்லாமே கிரேவ் அஃபென்ஸ். வேற அது இல்லாத ஒரு ஹிஸ்டரி காட்டுங்களேன். எடுத்து காட்டுங்கன்ட்டாங்களே, அவர் தான் சொல்லிட்டாரு. எடுத்து போட்டாங்களேங்க. எங்க தலைவர் ட்விட்ல போட்டிருக்காருங்க. எந்தெந்த கேஸ் நம்பர் எஃப்ஐஆர் கிரைம் நம்பரோட போட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவர் பதில் கொடுக்குறேன்ற பேர்ல ஒரு பதில் கொடுத்தாரு பாருங்க. ஐயோ பாஸ் சாமி, என்ன அதுக்கு பதில் நான் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு கிரைம் நம்பர், இந்த கிரைம் நம்பர் ஆடிட்டர் கொலை வழக்கு, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல A1, அதுக்கப்புறம் அவருடைய சொத்துக்களை அபகரிச்சாருன்றது குற்றச்சாட்டு. இப்போ கிரைம்ல A1 அப்படின்னு சொன்னா A1 இந்த கிரைம் இந்த நம்பருங்க, இதுல இது இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க சொல்லணும். குண்டாஸ் வழக்கு போட்டாங்க, ஏடிஎம்கே பீரியட்ல போட்டாங்களா டிஎம்கே பீரியட்ல போட்டாங்களா, என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லணும். மற்ற கிரைம் எல்லாத்தையும் சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு வழக்கு, அது என்ன வழக்குன்னு கூட கிரைம் நம்பர் சொல்லலை. ஆர்எஸ்எஸ் தான் என் மேலே வழக்கு போட்டுச்சுங்கிற. அதில் கம்ப்ளைண்ட் ஆர்எஸ்எஸ்ஸா? நீங்களும் எதிரில் இருக்கிற பத்திரிகையாளர்களும் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. அப்படியே தலை ஆட்டு வந்தா எப்படி? அவர் சொல்கிற வழக்கு என்ன, அதோடைய கிரைம் நம்பர் என்ன, அதில் கம்ப்ளைண்ட் ஆர்எஸ்எஸ்ஸா? அவர் விடுற பேய்கதை எல்லாத்தையும் நீங்க கேட்டு வரீங்க. இருக்கிறது ஒரு 7-8 வழக்குகள். அந்த மாதிரி அமித்ஷாவினுடைய ட்ராக் ரெக்கார்டு ஹிஸ்டரி ஷீட் எல்லாம் எடுக்கலாமான்னு சிலர் பேசுறாங்க. அதையெல்லாம் நான் கேள்வியா வச்சா நல்லா இருக்காதுன்னு தான் நான் தவிர்க்க பார்த்தேன். என்ன சொல்றேன், நீங்க அறிவில்லாதவன் 1000 பேசுவான். அமித்ஷா அதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சா நான் பதில் சொல்ல சொராபுதீன் கேஸை எடுத்து பேசலாமா? அமித்ஷாவுடைய சொராபுதீன் கேஸை வச்சு எடுத்து பார்க்கலாம். அறிவில்லாதவன் கேக்குறாங்க. அறிவில்லாதவன் 1000. நான் அதை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். கேளுங்களேன். நீங்க ரொம்ப வலிமையா நீங்க இன்னமுமே அவர் ஹிஸ்டரி ஷீட்டர், அவரை நீங்க சொல்ற பேர்லயே சொல்லிட்டே இருக்கீங்க. கேள்வி முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன். அறிவில்லாதவன் 1000 கேட்பான். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அமித்ஷாங்கிறவர் ஒரு அரசியல் தலைவர். அவருடைய அரசியல் பெருந்தகையும் அரசியல் தலைவர். நான் அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ அமித்ஷாங்கிறவர் ஒரு அரசியல் தலைவர். அவருடைய அரசியல் பயணத்துல அவர் மீது இருக்கிற வழக்கு, அதுவும் அந்த வழக்கு போயிடுச்சு, நிரூபிக்கப்படாத ஒரு மேல இருக்கிற வழக்கு இன்னமும் இருக்கா? நான் முடிக்கிற வரைக்கும் இன்னமும் இருக்கா? நீங்க நான் முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும்.
ஒரு வரி கூட கம்ப்ளீட் பண்ண முடியாத நீங்க குறுக்க பேசுனீங்கன்னா விட்டு போற ஆள் கிடையாது நான். நான் குறுக்க பேசல சார். நீங்க எல்லாத்தையும் நீங்க பதிவு ஒரு பண்ணுங்க சார். அரசியல் தலைவர் அவருடைய அரசியல் பாதையில சந்தித்து பொய்த்து போன வழக்குகள் ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமே ஹிஸ்ட்ரி ஷீட்டு. அவர் அரசியல் கட்சிகளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து கொலை குற்றவாளி. அவர் அரசியல் கட்சிகளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் தலைவராக வெளில தெரியறதுக்கு முன்னாடியே அவர் மேல குண்டாஸ் வழக்கு. அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. குழந்தை கூட தெரியும். இந்த மாதிரி பல தலைவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா பலருக்கும் இந்த மாதிரி வழக்குகள் இருந்திருக்கும். அதுதான் நான் BJP லயே தெளிவா பல சொல்றேன். தலைவர்கள் மேல வழக்கு நான் இருக்கு சார். அதைத்தான் தெளிவா சொல்றேங்க. சரி. ஒரு அரசியல் பயணத்துல இருக்கும் பொழுது போடப்படுகிற பொய் வழக்குகளுக்கு இவரும் அரசியல் பயணத்துல தான் இது எல்லாம் சந்தித்தது சார். இவர் ஆமா சார். இவர் எத்தனை கட்சியில இருந்தாரு தெரியுங்களா? தெரியும் எனக்கு. அது 6 7 நீங்களே சொல்லுங்க. ரைட், பல கட்சியில இருந்திருக்காரு சார். அதான் சொல்றேன், பல கட்சியில இருந்தாரு. எல்லா கட்சியிலும் அன்றைக்கெல்லாம் இவர் சந்தித்த இவர் ஃபேஸ் பண்ண வழக்குகள் இதெல்லாம் கிடையாது. ஆமா, பொலிட்டிக்கல் வழக்குகள் கிடையாது. நீங்க பொலிட்டிக்கலி தனிநபர் தாக்குதலுக்கு போறீங்க. அதை தான் செல்வ பிறந்தது என்னன்றாரு, அண்ணாமலை எல்லாரையும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டணும்னு நினைக்கிறாரு, எல்லாரையும் மிரட்டினுங்கிறாரு அண்ணாமலை அப்படின்றாரு அவரு. இப்போ அண்ணாமலை வந்து செல்வ பெருந்தகை மிரட்டினாரா இல்ல செல்வ பெருந்தகை அண்ணாமலை மிரட்டினாரா? அண்ணாமலை செல்வ பிறந்தகை மிரட்டுறாருன்ற துணியில கிடையாது. ஆமா கிடையாது. அதான் மிரட்டுறாரு கிடையாது சார். அவர் சொன்னது நீங்க என்ன ஆருத்ராவை சொன்னால் இவரியா பொங்குறாருன்றாங்க. உங்க ஆருத்ராவை சொன்னதுக்காகலாம் யாரும் பொங்கல சார். இப்ப ஆருத்ராவை மையப்படுத்தி தான் சொன்னாரு. பிஜேபியை சொன்னீங்கன்னா பொங்குவாங்க தான் சார். கடந்த கால ஆதாரமே இல்லாம இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். ஆதாரம் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார் உங்க கட்சியில. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற, செல்வ பெருந்தகை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற. என்ன? முதல்ல செல்வ பெருந்தகை ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டு வரவா? தமிழிசை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு வரேன். அங்க போலாமா? உங்க இஷ்டத்துக்குலாம் நான் பேச முடியாது. இதை முடிச்சிட்டு தான் அங்க வருவேன். ஏன் அங்க பேசினா அங்க பேசினா இதோட புல் ஸ்டாப் வைக்க வேண்டியது. செல்வ பெருந்தகை மேட்டர் இருந்து டைவர்ட் பண்றதுக்கு தமிழிசை மேட்டரோட நான் டைவர்ட் பண்ணல, நான் இருக்கிறத சொல்றேன். உங்க ஸ்ட்ராட்டஜில இங்க வேலைக்கு ஆகாது. நான் இதை முடிக்கிறேன் சார். இதை முடிக்கிற மாதேஷ். செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, ஆருத்ரா கீருத்ரா இதெல்லாம் மேட்டர் இல்லை, நீங்க வந்து பிஜேபி இதுல சம்மந்தப்பட்டிருக்கின்ற ஒரு பொருளியே பேசுறீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து குற்ற பின்னணி உள்ளவர், ஹிஸ்ட்ரி ஷீட்டடு குண்டாஸு, உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன சார்? சார் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், வந்தார். ஏன் இப்போ அவர் மேலே ஒரு திமுக ஆட்சியில் 1008 கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க, என் மேலே ஒரு 100 கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாமா பிரச்சனை? அது பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி அவங்களுடைய பொலிட்டிக்கல் ட்ராக் என்ன சார்? பொலிட்டிக்கலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க சார், பொலிட்டிக்கலாக இந்த கருத்தியலை பேசினாங்க சார், பொலிட்டிக்கலாக இந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டப்போ போய் போராடினாங்க சார், பொலிட்டிக்கலாக இந்த இடத்துல சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க சார். இப்போ என் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா இந்த ட்ராக் எல்லாம் வரும். அண்ணாமலை அவர்களுடைய போராட்டங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த பதவிகள் இருந்திருக்காங்க. செல்வ பெருந்தகை வாழ்க்கை வரலாறு எடுத்தாலே எல்லாம் குற்ற வழக்குகள். அப்படியெல்லாம் இருந்தால் ஒருத்தர் வந்து தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடுத்து ஆக்கியிருக்காங்களே சார். சார் நீங்க உட்கார்ந்து சரி, நான் என்ன சொல்றேன் அவருடைய அரசியல் பக்கத்தை பேசணும்னு நினைக்கிறீங்களா, தனிநபர் வாழ்க்கைய அவரை வந்து கொச்சப்படுத்தணும் இருந்தா பேச மாட்டோமா? இருந்தா பேச அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன இருக்கு காட்டுங்க. ஒரு கட்சியின் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்திருக்காரு. சரி, வேற இவ்வளவு முட்டு கொடுக்குற உங்களுக்கே எதுவும் சொல்ல தெரியல. அவர் ஜெயிச்சிருக்காரு, எம்எல்ஏ ஆயிட்டு இருக்காரு. நீங்க அண்ணாமலை எம்எல்ஏ ஆனாரா? நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனீங்களா? எம்பி ஆனீங்களா? சொல்லுங்க. அவர் ஜெயிச்சிருக்காரு, மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அவர் ட்ராக்குக்கு வாங்க. அவர் ட்ராக்குக்கு தான் சொல்றேன் சார். நான் அவரை நியாயப்படுத்தல சார். நீங்க எதுக்கு இந்த ஒரு கொலையடி சண்டையை விட மோசமா இருக்குது அவர் ஒரு நான் என்ன சொல்றேங்க, நீங்க வந்து எங்க மேல ஒரு அவதூற பேசுவீங்க, நாங்கள் உங்ககிட்ட இருக்கிற உண்மையை பேசினா உங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க. நான் இவ்வளோ பேசுறீங்களே, அண்ணாமலை அவர்கள் மீது SC ST வழக்கு தொடுப்பன்னு பேசினாரு செல்வ பெருந்தகை. அது எவ்வளோ மோசமான அறிவுக்கு ஒவ்வாத ஒரு வாதம். அதையே யாரும் நீங்க பேசவே இல்லை. ஏன் போட முடியாதா? போட முடியாது. சட்டம் தெரிஞ்சவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அவருடைய வழக்கறிஞர் குழுவுல ரொம்ப முக்கியமானவர் சந்துரு இருக்காராம். சந்துரு வந்து இது அண்ணாமலைக்கு எதிராக நாங்க தொடுக்க போகும் வழக்கு. எந்த சந்துரு தான் சொல்றாரு அவரு. எந்த சந்துரு? ஸ்கூலுக்கு வர்றவங்க எல்லாம் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கயிறு கட்டின்னு வரக்கூடாது, சில்லுக்குள்ளா மட்டும் மாத்திட்டு வரலாம்னு சொன்னாரு. அந்த சந்துருவா? அவரா?
முன்னாள் நீதியரசர் சார். ஆமாங்க. நான் என்ன ஏங்க நீங்க- நீங்களும் தான் சந்துருன்றீங்க, நீங்க நான் அவரான்னு கேட்டா முன்னாள் நீதியரசர் நீங்க அவரான்னு நீங்க- ஐடென்டிஃபிகேஷன் நீங்க பண்ணீங்க தான் சார். கோர்ட்டுக்குள்ள போகணும், நீங்க தான் பார் கவுன்சில் போகணும். ஆ. நான் அப்படி கிடையாது, பேட்டி எடுத்துட்டு போயிருவேன். அட்ரஸ் அக்க நான் என்ன கேட்குறேன், இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நான் இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? யோசிச்சு பாருங்க. அவர் நீதியரசராக இருக்கும்போது ஆனந்த விகடனுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. நீங்க உடனே எல்லாருடைய செல்வ பிறந்தவங்கன்னா உடனே அவருடைய தனி மனித வாழ்க்கை அவர் தொடங்கினது எங்க அப்படின்னு பேசுறீங்க. சந்துரு அவர்கள்னா சந்துரு யாரு பின்புலம் தனி ஏன் மனிதன் ஆராய்ச்சி நான் என்ன பண்றீங்க? சொல்றேன் சந்துருவை ஆராய்ச்சி பண்றீங்க. சார், நான் என்ன- சந்துரு ஜெய்பீம் வழக்கு எப்படி அந்த படம் எப்படி வந்து அந்த காட்டப்பட்ட ஜெய்பீம் வழக்கு மாதிரி இந்த வழக்கு நான் அண்ணாமலைக்கு எதிராக தொடுக்க போறேன்றாரு. அந்த வழக்கிலே ஒரு ஒன்றும் பண்ணல சார். சொன்னா அப்புறம் நீங்க கோச்சிக்கிறீங்க. ஒரு கிரிமினல் ட்ரையல்ல அந்த படத்துல வர மாதிரி டைரக்டா ஹைகோர்ட்ல அந்த கிரிமினல் ட்ரையல் நடக்கல, லோக்கல் கோர்ட்ல தான் நடக்குது. படத்துல அப்படிதான் சார் காட்டுவாங்க. ஐயா படத்துல படத்துல சினிமால அப்படிதான் சார் காட்டுவாங்க. சார் படத்துல ரியல் லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்கன்றாரு செல்வ பிறந்தகை. அண்ணாமலைக்கு எதிராக அதுக்கு நான் நாங்கள் பதில் தொடுக்கப்படும் சொல்லவா? வழக்கு சந்துரு அவர்களுக்கு நான் பதில் ஜெய்பீம் சொல்லவா? வழக்கு போல இருக்கும்ட்டாரு. அதுதான் நான் சொல்றேன். அது சினிமா கிடையாது பாஸ், இது ரியல். சினிமாவில் தான் அதெல்லாம் நடக்கும். ஜெய்பீம் அந்த விஷயம் இருக்குல்ல, ஜெய்பீம் சம்பவம். வேண்டாம், நேரம் போகும். ஒரு நீங்க செகண்ட் சொல்லிடுறேனே, கிரிமினல் ட்ரையல் நடத்தின அட்வொகேட் தான் சார் அங்க ஹீரோ. நீங்க 1 லட்சம் ஆர்டர் போட்டார் சார் அந்த டைம்ல சினிமா சுபாஷன் ரெட்டி இருந்தார் சினிமா சார். விட்டுருங்க சார். நம்ம வந்து சார் அப்ப இருந்த நீதிபதி 1000 ஆர்டர் போட்டார் சார். யார் போனாலும் ஆர்டர் போட்டார் சார், போலீஸ் அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு. அதில் போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தார், அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக அந்த கேஸை நடத்துனது அங்கே லோக்கல் அட்வொகேட்டு. பாவம், அவருக்கு தான் கிரெடிட் வரணும். அடுத்தவங்க கிரெடிட்டை பிடிங்கிட்டு அதில் என்ன சார் பெருமை இருக்கு? சரி, அடுத்து வரேன். நான் வந்து ஒரு தடவை திருமாவளவன் அவர்கள் மேலே மனு சுருதி விஷயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ வல்லூர் கூட்டத்தில் விசிக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, அஸ்வத்தாமனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிபி ஆஃபீஸில் போய் திருமாவளவன் அவர்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா தமிழகம் முழுவதும் இருக்கிற அத்துணை காவல் நிலையங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரே நாள், ஒரே பேட்டர்ன், ஒரே ஃபார்மட். அது செய்வாங்க. அவங்க தலைவரை நீங்க வந்து அந்த ஃபார்மட்ல என்ன இருந்தது தெரியுமா? தலைவரை ஒரு கட்சியின் தலைவரை நீங்க வம்புக்கு இழுத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் கொதிப்படையை தான் செய்வாங்க. அது கொதிக்கிட்டும் சார். நான் என்ன வேணாம் நான் சொல்றேன், எத்தனை கொதிப்பை நான் பார்த்துருக்கேன். என் வரலாறே நான் அவங்க அந்த கொதிப்பெலாம் நான் நிறைய பார்த்துட்டு வந்தவன் தான். என்ன கொதிக்கிட்டோம், அதில் கம்ப்ளைண்ட் இருக்க கண்டென்ட்டுக்கு வாங்கன்றேன் கொதிப்பாங்க கிதிப்பாங்கன்னு. கம்ப்ளைண்ட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அஸ்வத்தாமன் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே அஸ்வத்தாமன் அவர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யணும். என்ன சார் கண்டென்ட் இது? உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உடனே என் மேலே SC/ST கேஸ் போடணுமா? எப்படி வரும்? இத்தனைக்கும் திருமாவளவன் அவர்களே ஒரு வழக்கறிஞர், எங்கள் காலேஜ் தான் அவரும், டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் சென்னை தான். உங்களுக்கு லீகலா அந்த வார்த்தைகள்லாம் தெரியும், பிளஸ் எப்படி வாதிடணும்னு தெரியும். சூப்பர் சீனியர். ரைட், ஓகே. அவருக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? பட் ஆனா இது PCR கேஸுக்கு எலிஜிபிள் ஆகும், இது PCR ஆக்டுக்கு எலிஜிபிள் ஆகும்னு எதுக்கு பக்கத்துல வக்கீல வச்சு சொல்றாரு செல்வ பிறந்தகை. எதுக்கு இந்த இனிய வக்கீல் சொல்வாரு அண்ணாமலை மேல என்னென்னலாம் கேஸ் போட முடியும். எதுக்கு இந்த காமெடி சீனை நான் இப்போ உதாரணமா காட்டினேன்னா, அதே போல ஒரு காமெடி சீன் தான் செல்வ பிறந்தகை. இல்ல, இந்த வக்கீல வச்சு சொன்னாரே, வக்கீல் சொன்னாரு இதெல்லாம் அவர் வந்து எப்படி எல்லாம் பேசினாரு. எந்த வக்கீல் சார் சொன்னாரு? அவரோட வக்கீல் தான், பெரிய குழுவே இருக்காங்க சார் அவருக்கு. குழு இருக்கட்டும் சார், 11 பேர் கொண்ட குழு இருக்கட்டும் சார், அதுல முன்னாள் நீதி அரசர் கூட இருக்கட்டும் சார். சட்டம்ன்றது என்ன சார்? ஏன் சார் சப்ஜெக்டுக்குள்ளே வர மாட்டீங்க? இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, தமிழ்நாடு முழுசும் எஃப்ஐஆர் ஆச்சா? தமிழ்நாடு முழுசும் கொடுத்தாங்க சார் விடுதலை சிறுத்தைகள், ஒரு எஃப்ஐஆர் ஆச்சா? ஏன் ஆகல? ஏன்னா அதுல SC/ST ஆக்ட் வராது, மேட் அவுட் ஆகாது. சரி, ஓகே. நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணுங்க அப்ப செல்வ பிறந்தகை கேஸ. வரேன், அவர் கொடுக்குறேன்றாரு. இது எங்க இருந்து ஆர்ஜின் அவர் சொல்ற பாருங்க. ஊர் பூரா எல்லார் மேலேயும் SC/ST பொய் வழக்கு கொடுத்து பழக்கப்பட்டு இதே நீங்க ஹேபிட் ஆகிட்டீங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் செல்வ பிறந்தகை சொன்னார், அந்த விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. SC/ST ஆக்ட் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட எந்த விதமான உதவியும் கிடைக்காத மக்களுக்கானது, அதனால நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த வரிகள் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டு. ஆனால் அப்புறம் ஏன் அதை சொல்லி மிரட்டுறீங்க? நீங்கள் என்ன ஒடுக்கப்பட்டவரா? ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் ஒன்று. ரெண்டாவது, இதில் முதல்ல பிரைமே ஃபேஸி அந்த ஆக்டில் மேட் அவுட் ஆகுமா? சாதிய ரீதியாக உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் துன்புறுத்திருக்காங்களா? நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டாக இருந்த ஒருத்தரை ஹிஸ்ட்ரி ஷீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறது எப்படி சார் SC/ST கேஸ் ஆகும்? சார் ஒரு குண்டர் சட்டத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து மேம்பட்டு சட்டத்துல இன்னைக்கு படிப்படியா உயர்ந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. குண்டர் சட்டத்துல அவரை போய் நீங்க ஒரு சமூகத்தில் அவருக்கு இழிவை ஏற்படுத்தினா கோவப்படதான் சார் செய்வாங்க. கோவப்படுறதெல்லாம் SC/ST ஆக்ட் வராது சார். நீங்க எத்தனை 11 பேர் கொண்ட குழு இருந்தாலும் வராது.
நீங்கள் குண்டர் சட்டத்தில் போன ஒருத்தர், குண்டர் சட்டத்தினா பொலிட்டிக்கல் குண்டாஸ் கிடையாது, இது கிரிமினல் குண்டாஸ். நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ பொலிட்டிக்கலாக திமுக ஆட்சியிலே ஏகப்பட்ட பேர் மேலே குண்டாஸ் போடுறாங்க. இதை இப்போ கூட இவர் இந்த நாம் தமிழர்லாம் இப்போ நேற்று கூட அரெஸ்ட் பண்ணாங்க. சாட்டை துரைமுருகன் முன்னாடி அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அதெல்லாம் பொலிட்டிக்கல் குண்டாஸ். பட் இவர் வந்து கிரிமினல் குண்டாஸ் தானே. நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க போட்டாங்கன்னு இப்போ தோசை திருப்பி போட்டிங்கன்னா அதான் எங்கள் சார் எங்கள் ஆள் பேஸ் கேஸ்லாம் எடுத்து போடுறாரு சார். எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டார் பார்த்தீங்களா இல்லையா, பேஸ் கேஸ் எடுத்து போடுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்விட்டு போடுறாரு செல்வ பெருந்தகை பற்றி, அதில் ஒரு கிரைம் நம்பர் இருக்குது, கிரைம் நம்பர் ஸோ அந்த கிரைம் நம்பர் சும்மா ஃபேக்கு, அவர் சும்மா போட்டார் அப்படின்னா சொல்லுங்கள், அவதூறு அப்படின்னா கூட டிஃபர்மேஷன் தானே சார் வரும். எதுக்கெத்தாலும் எஸ்சி/எஸ்டி ஆக்ட் வந்துருமா? முதல்ல எஸ்சி/எஸ்டி ஆக்டோட பர்வியை புரிஞ்சுக்கோங்க. அந்த சட்டத்தை வலுப்படுத்தியவர்கள் நாங்கள். அவர் சொல்கிறார் நாங்கள் கொண்டு வந்த சட்டம்னு சொல்கிறார். அவரை கொண்டு வந்த அந்த சட்டத்தை காங்கிரஸாக கொண்டு வந்துச்சு. விபி சிங் பீரியட்ல வந்த சட்டம் சார், அது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு அவரு. பக்கத்துல இருக்க வக்கீலா சொல்ல வேணாமா எஸ்சி/எஸ்டி ஆக்ட் அந்த பீரியட்ல வந்ததுன்னு? அவர் அடிச்சு விடுறாரு, நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் அல்லாத விபி சிங் கொண்டு வந்ததுன்னா, இந்திரா காந்தி கொண்டு வந்ததுன்னா, வாஜ்பாய் கொண்டு வந்தானே, அவங்க கேஸ் போட்டா அப்ப நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை பாருங்க. அடுத்து நம்ம அங்க வாங்க, நீங்க பாருங்க எப்படி திருப்புறீங்க பாருங்க. நான் திருப்பல. அந்த சட்டம் பட்டியல் சமூக பெருமக்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டம். ஆமா, காங்கிரஸ் அல்லாத பாஜக ஆதரவு பெற்ற அரசாங்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. நம்பர் 1. சரி. 2வது, அந்த சட்டத்தை அவரே சொல்றாரு பாருங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கீங்க நீங்க. யார் ஸ்ட்ரெங்தன் பண்ணா? மோடி ஸ்ட்ரெங்தன் பண்ணார். ஆனா இப்ப நான் வைக்கிற இது கோரிக்கை, அந்த சட்டம் 90% தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்டிருக்கோம், மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்டவங்களாம் யாரு? பிற்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் வட மாவட்டத்தில் போய் பாருங்கள், வழக்குகள் எத்தனை வழக்கு நான் நடத்தியிருக்கேன். எங்கே நிலத்தகராறா? பக்கத்தில் ஒரு நிலத்தகராறு, உங்களுக்கும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நண்பருக்கும் ஒரு நிலத்தகராறா? எதுவுமே இருக்காது. என் நிலத்தில் ஏங்க வந்து கொட்டா போடுறீங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உடனே நீங்கள் சாதி பேரை சொல்லி திட்டினீங்கன்னு ஒரு பொய் வழக்கு. இது மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிறார்கள். நான் சொல்றது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இதை யாருமே பேச மாட்டாங்க சார். இதை நானும் பேசலாம், யாரும் பேச மாட்டாங்க. வேற வழியில நானே பேசிதான் ஆகணும். இல்ல, பிசிஆர் ஆக்ட் தவறா பயன்படுத்தி சரி, திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, அஸ்வத்தாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆச்சுன்னா உடனே எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தவறா பயன்படுத்தி உங்களுக்கு என்ன ஆச்சு, பழக்கமாயி போச்சு. செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, அண்ணாமலை அவர்கள் டைரக்டா உங்க மேல இருக்கிற கேஸ் பட்டியலோட போடுறாரு. அது டிஃபர்மேஷனே மேட் அவுட் ஆகாது. எஸ்சி/எஸ்டி எப்படி மேட் அவுட் ஆகும்? சரி, இப்போ தமிழிசை நான் என்ன கேக்குறேன் நான் ஒரு நிமிஷம் இதை மட்டும் முடிச்சுக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அது வந்தா கிளியர் ஆயிடும். வந்துடுறேன். பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், அவர் மேல 4 கேஸ் இருக்கு, பேஸ் கேஸ். அவர் மேல ஒரு காவல் அதிகாரி குண்டர் வழக்கு போடுறாருன்னா அந்த காவல்துறை அதிகாரி மேல எஸ்சி/எஸ்டி ஆக்ட் மேட் அவுட் ஆகுமா? அது போட முடியாது. அப்படித்தான் சார் இதுவும். நீங்க இருக்கிற கேஸ ஒரு தலைவர் சொல்றதுனால அவர் மேல எஸ்சி/எஸ்டி போட்டுருவோம், ஆணையத்துக்கு போயிருவோம்னா அவரு இன்னைக்கு பாவா காட்டுறீங்களா? சட்டம் தெரியாது, உங்களை மாதிரி சட்டம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்க நேரம் இன்னைக்கும் பதில் சொல்லிட்டாரு செல்வ அண்ணாமலை. இன்னமும் தனிநபர் தாக்குதல் நடத்திட்டோம் தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வளர்ந்து விட்டதாக அண்ணாமலை வந்து பேசியே எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார், வளரட்டும் அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸுடைய தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பேசு பொருளாவே இல்லை. அதனாலதான் அண்ணாமலை அவர்களை வம்பு கிழித்து அவர் 2 அட்டாக் பண்ணாருன்னா அதை வச்சு சார். அண்ணாமலை எங்க பேசினார்? அவரு பிஜேபியில குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க. 246 267 பாருங்க, நம்பர் கூட பாருங்க. எனக்கே டவுட்டா இருக்கா? நிறைய நம்பர் 267 பேர். அது உண்மையா இருந்தா டவுட் வராது, ஃபேக்கா அடிச்சு விட்டா டவுட் தான் வரும் சார். குற்ற பின்னணி லிஸ்ட் போட்டாரா சார்? வர்றேன் சார், இந்த லிஸ்ட் என் போன்ல கூட இருக்கு சார். இப்ப அப்படியே படிங்க. ஒண்ணு ஆமா, விஷயத்துக்கு இருங்க சார், முடிச்சுக்கிறேன். படிச்சோம் பாருங்க. 246 பாஜகவில் உள்ள ரவுடிகள் மற்றும் அவர்களின் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள். நெடுங்குன்றம் சூர்யாவா, செல்லமுத்து, அன்பு செல்வம், கல்வெட்டு ரவி. யாரு செல்லமுத்து? நாமக்கல் என்ன பொறுப்புல இருக்காரு? யாரு? கல்வெட்டு ரவி பாஜக உறுப்பினர். எப்படி பாஜக உறுப்பினர்? செல்லமுத்து நாமக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர். சக்திவேல், சிவசக்திவேல் ஈரோடு வடக்கு மாவட்ட ஓபிசி அணி செயலாளர். அசோக் என்கிற அசோகன் பாருங்க, அப்படி எடுத்துங்க, உறுப்பினர், ஓபிசி அணியுடைய மாவட்ட செயலாளர். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வருவீங்க. காங்கிரஸ்ல சார் மாநில தலைவரே குண்டர் சட்டத்தில் இருந்தவர் சார். பாருங்களேன், இதையெல்லாம் தான் உறுப்பினருக்கு முன்னாள் தலைவர் சார், உறுப்பினருக்கு நீங்க சொல்றீங்க. ஓகே சார். ஆனா சார் காங்கிரஸ்ல சார் குண்டர் சட்டத்தில் இருந்தவர், கொலை வழக்குல ஏ1 இருந்தவர் சார்.
6-7 வழக்கு சார், எல்லாமே கிரேவ் அஃபென்ஸ் சார். ஹிஸ்டரி ஷீட்ல இருந்த ஒரு சார் அவரை மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்க சார். நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு, சரிங்களா? இந்த லிஸ்டை நீங்க உறுப்பினரை எடுத்துட்டு வருவீங்க, மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது முக்கியத்துவம் இல்லாத பொறுப்புகளை எடுத்துட்டு வருவீங்க. ஆனா மாநில தலைவராக இருக்கிற உங்களை பார்த்து நாங்க உங்க வழக்க சொன்னா உங்களுக்கு பொத்துட்டு வந்துரும். அவர் உறுப்பினர் தான், அவர் உறுப்பினர் எல்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டாரு. தமிழிசை சவுந்தரராஜன் எந்த இதை சொன்னாங்க? அதுக்கு நான் வரேன். அவங்க வந்து பாஜகவின் முக்கிய பதவிகளிலே பல பேர் வந்துட்டாங்க. இதுக்கு என்னங்க குற்ற பின்னணி உள்ளவங்க. மாதேஷுக்கு கல்வெட்டு ரவி என்பவர் பாஜகவோட உறுப்பினர், எந்த பொறுப்புலும் இல்ல. அவரை பத்தி இவ்வளவு அக்கறை இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல மாநில தலைவரை ஹிஸ்டரி ஷீட்டா இருக்கிறத பத்தி அக்கறைப்பட மாட்டீங்களே, இதுக்கு என்ன பதில்? நீங்க என்ன வேணா கேளுங்க. மாநில தலைவரே குற்றச்சட்டத்துல இருந்தவராச்சே, மாநில சட்டத்துல கொலை வழக்குல ஏவனா இருந்தவராச்சே. தமிழிசைக்கு வாங்க சார். வர சார், இதுக்கு பதில் சொல்றீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் அவங்க மேட்டருக்கு வந்துருவேன். இதுக்கு என்ன பதில்? அதையும் பேசுவோம் சார், அதையும் எடுத்து பேசுவோம். பதில் நீங்க சொல்லுங்க. குற்ற வழக்கு பின்னணி இருக்கிற ஒரு கட்சி உறுப்பினரே நீங்க பொங்குறீங்க. 276 246 எல்லாம் இல்ல சார் அங்க. ஐயோ, மாநில தலைவர் சார், ஒண்ணுனாலும் பொண்ணு சார். சரி சார், ஒண்ணுனாலும் மாநில தலைவர் சார். மாநில தலைவரே மேடம் சொன்னது வரேன். மாநில தலைவரே குற்றச்சட்டத்துல போனவர்னா எவ்வளவு நேரம் இது பண்ணுவீங்க? அதுக்கு பதில் உங்க மாதேஷ்ல இருந்து வரணும். எதுக்கு? இதுக்கு அதாவது பாஜக உறுப்பினரா அதுக்கு கவலைப்படுற மாதேஷ், காங்கிரஸ் மாநில தலைவர் கவலைப்பட மாட்டாரு. அதுக்கு உங்க கருத்தை சொல்லிட்டீங்கன்னா தமிழிசை மேடம் கருத்துக்கு நான் வந்துருவேன். அவர் இன்னைக்கு தலைவரா செயல்பட்டு கொண்டிருக்கார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்காரு, சரிங்களா? நம்ம அந்த மாதிரி அதிகார பதவிகள்லாம் யாருமே போல. ஆனாலும் நம்ம வந்து அவரை ரவுடி பையன் சொல்றது, அவரை ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்றது, இந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்துல போறீங்க, தனிநபர் தாக்குதல். அது நல்லதா? அது அரசியலுக்கு அது அழகா? என்ன சொல்றேன் சார், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பாஜகவில் உறுப்பினரா இருக்கிற ஒருத்தரை எடுத்து வச்சுட்டா பிஜேபியில் எவ்வளோ ரவுடிஸ் இருக்கான்னு தெரியுமா அப்படின்றீங்க. அப்ப நாங்க என்ன கேட்குறோம் சார், உங்க கட்சியில மாநில தலைவரே ரவுடி லிஸ்ட்ல இருந்தவராச்சே சார்னு கேக்குறோம். என்ன தப்பு மாதேஷ் இது? சரி, உங்க கட்சியை பத்தி உங்க கட்சி தலைவரே கவலைப்பட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு வரேன், அதுக்கு வாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு முன்னாள் தலைவரா அவங்க கருத்தை சொன்னாங்க. கருத்து இல்ல, ஐயோ நான் இருக்கும் போதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கலையே, எல்லாம் பூரா குற்ற பின்னணி உள்ளவங்களெல்லாம் கொண்டு வந்து கட்சியில சேர்த்து வச்சிருக்கீங்களே, சரியா? அது வந்து என்னன்னா எங்களுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் டிஸ்கஷன். அதாவது என்ன பண்ணுவோம், தெருவுக்கு வந்துருச்சு. அது பேசிட்டாங்க, மேடை போட்டு பேசிட்டாங்க. அது மேடெல்லாம் இல்ல, மேடை போட்டு மைக்கு கொண்டு வந்து நீட்னீங்க சொன்னாங்க. இல்ல மேடை போட்டு பேசிட்டாங்க. மேடை எல்லாம் பேசல, மேடையில தான் நாங்க பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து பேசல. அவங்க மேடை போட்டு மேடையில கண்டென்ட் மேடம் வந்து மேடையில பேசுனது மேடையில தான் பேசுனது, பிரஸ்ல பேசுனது, பேட்டியில பேசுனது, இன்னும் சொல்ல போனா இன்டர்வியூ 1-to-1 இன்டர்வியூல பேசுனது. உண்மை இந்த கதையெல்லாம் கூட கூடாது. சரி, ஓகே. 1-to-1 இன்டர்வியூல சரி, அது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க. என்ன சொல்றேங்க, அததான் இப்ப செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்க பதில் சொல்லிட்டோம் செல்வ பெருந்தகைக்கு. நீங்க கட்சியில இருக்கிற உறுப்பினர்லாம் சொல்றீங்க, உங்க கட்சியில மாநில தலைவரே குற்ற பின்னணி உள்ளவருங்க, கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவருங்கன்னு சொல்றோம். நான் அப்புறம் சொன்னா கோச்சிக்கிறீங்க. சரி, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்ப இதுக்கு வரேன், சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம் சார், இது ஒரு கட்சி சார், தமிழகத்துல மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. சரி, ஒருத்தர் வந்து பிஜேபியில் இப்போ கல்வெட்டு ரவி பிஜேபியில் உறுப்பினர் கார்டு போடுறாருன்னு வைங்களேன், மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் கார்டு வந்துட முடியும். அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. உறுப்பினர் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் முக்கியத்துவம் மிக்க அதிகாரம் மிக்க பகுதிவைகளில் போடும்போது கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கோம். அந்த கிரைட்டீரியா மாநில பொறுப்பில் யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோமா? வாங்க, நிறைய இருக்குமே. அணி பிரிவில் இருப்பாங்க, அதுல கூட முக்கியமான அணிகள்ல இருக்க மாட்டாங்க, பிரிவுல இருப்பாங்க. பிபிஜிடி சங்கர்னு ஒருத்தர் மாநில பட்டியல் அணி பொருளாளரா இருக்காரு. அடுத்து வாங்க சார். இப்ப மாதேஷ் மேல SC/ST கேஸ் போடலாம். எம்எல்ஏயா? ஆமா, அவரு ஒருத்தர் இப்ப பட்டியல் அணியில இருக்கிறவர் மேல கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. கேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஐயோ SC/ST கேஸ் மாதேஷ் மேல போடுங்க. சிரிப்பு வருதா? இப்படிதான் செல்வ பெருந்தகை பேசும்போது எங்களுக்கு சிரிப்பு வருது. இப்படிதான் செல்வ பெருந்தகை சொல்லும் போது எங்களுக்கு சிரிப்பு வருது. குற்ற வழக்கு இருக்குன்னா SC/ST இருந்தாலும் குற்ற வழக்கு இருக்குன்னா சொல்ல முடியும். ஐயோ எங்க மேல சொல்லிட்டாங்கன்னா என்ன இது என்னன்னு கேட்கறேன். எத்தனை குடும்பங்கள் உங்களால பாதிக்கப்பட்டு தெரியுங்களா SC/ST ஆக்ட் இந்த மாதிரி தவறா பயன்படுத்தி? சரி, அதே அவங்க போட்டுருவாங்க, அந்த வழக்குக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஐயோ கொண்டு வாங்கன்ற. ஏங்க தமிழ்நாடு முழுசும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. இப்ப போட்டுறீங்களா? போட்டு பாருங்க. நாங்க தான் முடியும் பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். சட்டம் தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தா சரி. இந்த காமெடியை சொல்றாங்க. நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றிய பொறுப்புல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, மாவட்ட பொறுப்புல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி தவறா பயன்படுத்துவாங்க? ஏன் சார் இப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த சமூகத்தை மற்ற சமூகத்துல இருந்து விலக்கியே வைக்கிறீங்க? எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு தள்ளி ஒரு தம்பி இருந்தான். இப்ப அவங்க வீடெல்லாம் காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு போனாங்கன்னே தெரியல.
அவன் வந்து என்ன சமூகம் தெரியுமா, யாதவர் சமூகம். அந்த தம்பியும் இன்னொரு தம்பியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. நான் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்ப்பேன், 2 பேரும் பைக்கில் ஒன்றாவே போவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன். இவங்க 2 பேருக்கு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ ஒரு சண்டை வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வரும்ல, அடிதடி கூட ஆயிருக்கலாம். அப்படியே விட்டுருந்தா 2 நாளில் அவனுங்களே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அந்த சண்டையை என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க உள்ளே பூந்து, பட்டியல் சமூகத்துக்காக கட்சி நடத்துறான்னு சொல்கிறவங்கலாம் உள்ளே பூந்து அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி SC/ST ஆக்ட் கொடுக்க வச்சு இந்த பையன் உள்ளே போய் 3 மாதம் கழிச்சு வெளில வரான். வேலை போச்சு, அவன் குடும்பம் நாசமாக போச்சு. அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டான். கொக்கு மருந்து சாப்பிட்டு சூசைட் அட்டன் பண்ணி அவன் ஹெல்த்தும் போய் இப்போ அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் அந்த வழக்கு போய் வழக்குன்னு இப்போ கோர்ட்டில் இதுவாயிடுச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்புக்காக உண்டான சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூண்டுகோலாயிரு. செல்வ பெருந்தகையோ திருமாவளவனோ கருணாபுரத்தில் இறந்து போனாங்க பாருங்கள், கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. பட்டியல் சமூக பெருமக்கள் அங்கே போய் உண்மையாக உங்கள் அக்கறையை காட்டுங்க, உண்மையாக மக்கள் பணி பண்ணுங்க. ஏன் இப்படி ட்ராமா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி போய் திருமாவளவன் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ அபத்தமான வாதம். என்னைக்கு உண்மையிலே உங்களையும் நம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்னைக்கு வந்து உண்மையா இருக்க போறீங்க? நீங்க நியாயமா பேசுங்க, எல்லாரையும் மிரட்டாதீங்க அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. எல்லாரையும் மிரட்டுறாரு. இப்ப நான் சொன்னப்போ உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்தது இல்லைங்க? ஒரு பட்டியல் படிக்கிறீங்க, அதுல பட்டியல் அணியில இருக்கிற ஒரு பேரை சொன்னா நான் அது SC/STன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு சிரிப்பு அதே சிரிப்பு தான் எங்களுக்கும் செல்வ பெருந்தகை பார்த்து வருது. குற்ற வழக்கு இருக்குன்னா குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்றதுல அதுல என்ன SC/ST வருது? திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் மிரட்டுவது போல என்னையும் மிரட்டுறாருன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. உண்மையிலேயே உங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் மிரட்டுறாரா சார்? ஏன் அப்படி என்னங்க மிரட்டுனாரு? மிரட்டுறாங்கன்றாங்க, பதில் சொல்றாருங்க. நீங்க ஒரு அவதூறு அபாண்டத்தை இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது கூட எவ்வளவு தடித்த வார்த்தை பாருங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, தமிழகத்தை இன்று பீடைகள் போல பல அரசியல் பேய்கள் பிடித்துள்ளது, அவளை எல்லாம் ஓட்ட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஓட்டுறதுக்கு வந்திருக்கிற வேதாளம் நான். வேதாளம் ரைட்டு, அது என்ன பீடைகள் போல, அது என்ன அவரை வேதாளம்னு யார் சொன்னது? அது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு. அதுக்கு தானே பதில் இது. ரைட், அது என்ன பீடைகள், என்ன வேதாளம் பேச்சு, என்ன சார் கல்ச்சர் இது? என்ன வேதாளம்னு சொல்றீங்க? இப்ப வேதாளம்ன்றது தடித்த வார்த்தை இல்லையா சார்? பேய்ங்கிறது தடித்த வார்த்தை, வேதாளம்ன்றது பேய் இல்ல பீடைன்றாரு. சில பீடைகள் சரி சார், தமிழ்நாட்டுல பீடை அப்படின்றது தடித்த வார்த்தை, வேதாளம்ன்றது தடித்த வார்த்தை இல்லையா சார்? இல்ல அவங்க ஒரு அரை வேக்காடுன்றது தடித்த வார்த்தை இல்லையா சார்? நீங்க அண்ணாமலை அவர்கள் மேல சொல்ற அவதூறு வார்த்தைகள்லாம் நீங்க வந்து கண்டுக்க மாட்டீங்க. அதுக்கு அந்த மனுஷன் பதில் சொன்னா தடித்த வார்த்தை பேசிட்டாருன்னா நீங்க தடித்த வார்த்தையை பேசி அவதூறு பண்ணீங்க, பதிலுக்கு நாங்க அப்படியே மென்மையான வார்த்தைகள் பயன்படுத்தணுமா சார்? நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதானே சார் பதில். இல்ல அந்த வார்த்தைக்கு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் vs பிஜேபி மோதல், திருச்சி வேலுச்சாமி ஐயா வந்து பதில், அவர் வந்து நீ வந்து உங்களுடைய ஏஜ் என்ன, என்னுடைய அரசியல் உங்க ஏஜ் கிடையாது, ஆனா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? சார் இந்த டைலாக்லாம் ரொம்ப ஸ்கிரிஞ்சி டைலாக்குங்க, அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. உங்க வயசு அரசியல் இதெல்லாம் எதுக்கு? அவர் 3 வருஷத்துல ஆக்கப்பூர்வமான அரசியல்ல மக்கள் அடைஞ்சிருக்காரா இல்லையா? இப்ப இவரு திருச்சி வேலுச்சாமி அவர்களை எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல தெரியும்? அண்ணாமலை தெரியும். திருச்சி வேலுச்சாமி தமிழ்நாடே சார், உலக தமிழர்களே தெரியும் சார். திருச்சி வேலுச்சாமி மைக் தூக்கிட்டு வாங்க, மைக் தூக்கிட்டு வாங்க, அப்படியே ரோட்ல நடந்து ஒவ்வொருத்தரா கேட்டார். திருச்சி வேலுச்சாமி அவரு எனக்கு நல்ல நண்பரு, நாங்க நிறைய ஊடகங்கள்ல பண்பு பெற்றிருக்கிறோம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவரை தமிழக மக்களுக்கு தெரிந்ததை விட அண்ணாமலை அவர்களை பட்டி தொட்டி எங்கும் தெரியும். சரி, இதுதான் உண்மை. நீ வயசு அரசியல் என்னுடைய வயசு என்ன இந்த டயலாக்லாம் இனிமே யூஸ்லெஸ் சார். ஆனால் அந்த கோபம் எதுக்கு, அந்த கொப்பளிப்பான வார்த்தைகள், சில வந்து கொந்தளிக்கிற வார்த்தைகள். பதில் சொல்லிட்டேங்க. நீங்க என்கிட்ட எப்படி உங்க கட்சியில குற்ற பின்னணியில இருக்காங்க, அவங்களும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில சம்பந்தப்பட்டதா சில பேர் வருது, இதை என்னன்றதை கண்காணிக்கணும் காவல்துறைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. எங்க கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறவரை ஹரிஷ் பேரை சொல்லி சொல்றீங்க அப்படின்னா அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டு பல வருஷம் ஆகுது. சரி, ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க கட்சியில மாநில தலைவரான நீங்களே குற்றப்பின்னணி உள்ளவராச்சே, அப்படிதான் சார் பதில் சொல்ல முடியும். ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வேணுமா வேண்டாவா? ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வேணும்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, புரியுதா? இது வந்து சம்பந்த அதுல இந்த செய்தி பரவுதுன்ற சரண்டர் ஆனாங்கல்ல, அப்பெல்லாம் ஒரு செய்தி பரவவே இல்லை. நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா அதெல்லாம் செய்தி கிடையாது. இப்போ சரண்டர் ஆனார்ல, அதுல திமுகவுல ஒருத்தர் பொறுப்புல இருக்காரு. சரி, அப்ப அதை நீங்க விசாரிக்கணும்ல, விசாரிக்கணுமா இல்லையா? எல்லாரும் விசாரிக்கணும். அப்புறம் நீங்க ஆருத்ராவுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தப்படுத்துறே அபத்தமான அயோக்கியத்தனமான வாதம் சார்.
அதுல ஒருத்தர் நீங்க ஹரிஷ் நீக்கப்பட்டுட்டாரு. இன்னும் நீங்க சும்மா சம்பந்தமே இல்லாம இது பண்ணா ஆருத்ரா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு ஜெயில போடுங்க. நாங்க தானே சொல்லிட்டு இருக்கோம், பண்ணுங்களேன். ஏன் அந்த வழக்கு இவ்வளவு நாள் டிலே ஆயிடுது? அதுதான் எடுங்கன்றாரு, காவல்துறைக்கு சொல்றாரு. பண்ணுங்களா சார்? சொன்னா நீங்க சம்பந்தம் இல்லாம எங்களை சம்பந்தப்படுத்தினா நாங்க சும்மா இருப்போமா? நீங்க உறுப்பினராக இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துட்டு சார் பாஜகவில் பாருங்க சார், உறுப்பினர்கள்லாம் வந்து அக்யூஸ்ட் சார், உங்க மாநில தலைவரை நீங்களே கொலை வழக்கு சம்மந்தப்பட்டவர் சார், நீங்களே குற்றச்சாட்டு எத்தனை தடவை என்ன சொல்ல வச்சிட்டீங்க பாருங்க. நானா விருப்பப்பட்டு அவர் சொல்ல வந்தேன், நீங்க கேட்குறீங்க, வேற வழியில நான் சொல்றேன். நீங்க அதுக்கு சும்மா இருந்திருக்கணும். நீங்க கேட்டீங்க, நாங்க பதில் சொல்றோம். உங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, நாங்க என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன், அந்த வழக்குல சரண்டர் ஆனதோட போலீஸோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆக்சுவல் குற்றவாளிகள் என்னன்னு, ஆக்சுவல் குற்றவாளிகள் யாருன்னு ப்ராப்பரா என்கொயரி பண்ணவே இல்லை. திருமாவளவன் ஒரு பக்கம் அந்த மேட்டரை திசை திருப்புறாரு, செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் திசை திருப்பல. அவங்கள நியாயத்துக்காக நிக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, அதுதான் நியாயத்துக்காக நிக்கிறாங்க. என்ன திசை திருப்பல்? என்ன நியாயம்? என்ன இதுல என்ன திசை திருப்பல்? இது திசை திருப்பது இல்லாம இதுக்கு பேர் சந்தேகம் இருக்குன்றாங்க. சந்தேகம் வலுக்குது. இது ஒரு அரசியல் கொலையா இருக்குமான்ற ஒரு சந்தேகம் வலுக்குதுன்றாங்க. இது அரசியல் கொலை இருக்குமா சந்தேகம்னா இவங்கள தான் நீங்க விசாரிக்கணும். யாரை விசாரிக்கணும்? யார் சந்தேகத்தை வேணும்னே மடை மாட்டுறாங்களோ அவங்கள தான் விசாரிக்கணும். இதெல்லாம் சம்பந்தம் இருக்கு சார். என்ன சம்பந்தம் இருக்கு? ஆருத்ரான்ற ஒரு பேரு ஆம்ஸ்ட்ராங்கோடு ஒப்பிட்டு பயணப்பட்டதாக சொல்றாங்க. ஆருத்ரான்ற பேருனா ஆருத்ராவுல சம்பந்தப்பட்ட எல்லா அக்யூஸ்டையும் உள்ள போட்டு விசாரிங்க சார். ரைட், அவரு பிஜேபி சம்பந்தமே இல்லாம பிஜேபில சம்பந்தப்பட்டாங்கன்னு சொல்றாங்க சார். இருந்தாரு, ஹரிஷ் இருந்தாருன்றாங்க. ஹரிஷ் இருந்தாரு. அப்புறம் என்னமோ நேர்மையா பேசுறாங்க. அவர் முந்தா நேத்து நீக்கிட்டீங்க, இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு. அவர் நீக்கி 2 வருஷம் ஆகுது. ரைட் சார், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். முந்தா நேத்து நீக்கினீங்க, இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு, பேசுறாங்க, வீதிக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான உண்மையான அழுத்தத்தை கொடுக்கணும். அது கொடுத்துருக்கிறது பாஜக. அதை பற்றி உண்மையாக பேசியிருக்கிறது அண்ணாமலை பேசியிருக்கார், இன்னும் சொல்ல போனால் சீமான் பேசியிருக்கார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் பண்ணுறதும் செல்வ பெருந்தகை பண்ணுறதும் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை உண்மையான விசாரணையை நடக்க விடாமல் செய்கிற மடைமாற்றுகிற சதி. அதை வந்து மாதேஷ் நேர்மைக்காக பேசுறாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, சார் அவங்க தான் கடைசி வரை இறுதி சடங்குல அங்க நின்னுக்கிட்டு அதை வந்து மாதேஷ் சொல்றாருன்னு சொன்னா, மாதேஷுக்கு இந்த விஷயம் புரியல, இல்ல மாதேஷும் இந்த விஷயத்த மடைமாற்ற. நான் ஏன் மடைமாற்றணும் சார்? நீதி தெரியல எனக்கு. அவர் ஒரு மாநில தேசிய கட்சியின் மாநில தலைவர், சரிங்களா? தெரியல எனக்கு அந்த. ஆனா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே கொல்லப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்துல உண்மையிலேயே மடைமாற்ற கூடாது, யாரோ தண்டிக்கணும். இதெல்லாம் அங்கதான் நீங்க அதான் சொல்றேன், தண்டிக்கணும்ல. இப்பதான் நீங்க என் லைனுக்கு தண்டிக்கணும். இப்பதான் என் லைனுக்கு வந்து. ஆமா, தண்டிக்கணும். நீங்க என்ன தெரியுமா, நீங்களும் லைனுக்கு வரணும். திரு அண்ணாமலை அவர்கள் நாங்க தான் லைன்ல இருக்கோம். தேவையில்லாம செல்வ பெருந்தகை இப்ப எதுக்கு வம்பிழுத்து இதெல்லாம் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்து இப்ப நீங்க செல்வ பெருந்தகை பார்த்து நீங்க கேட்கணும் இந்த கேள்வியை. நீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பிஜேபி வம்பிழுத்து அண்ணாமலை அவர்கள்ட்ட ஏங்க வாங்கி கட்டிட்டீங்கன்னு செல்வ பெருந்தகிட்ட கேட்கணும். நாங்க மடைமாற்றல, செல்வ பெருந்தகை மடைமாட்டுறாரு. நாங்க மடைமாற்றல, திருமாவளவன் மடைமாட்டுறாரு. இப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ரஞ்சித் திரைப்பட இயக்குனர் பேசினார், அந்த மாதிரி ஏன் திருமாவளவன் பேசல? ஏன் அந்த மாதிரி செல்வ பெருந்தகை பேசல? என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார்ல, ஏன் நீங்கள் 2 பேரும் கேட்கல? அப்போ உங்கள் உள்நோக்கம் என்ன சார்? ஒரு என்கொயரி அப்படின்னா என்ன சார்? சரண்டர் ஆகிறான், சரண்டர் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேஸா, அப்படியே சார்ஜ் ஷீட்டா? அதான் வழக்கா? விசாரணைக்கு எடுக்கிறாங்க சார் அவங்கள. விசாரணைக்கு அதை தானே சார் நீங்கள் சொல்லணும். விசாரணை கேடுங்க, இது உண்மை குற்றவாளிகள் மாதிரி தெரியல, சரண்டர் ஆனவன் சொல்லிருக்காரு. திரும்ப சொல்லிருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. டே 1 சொல்லிட்டாரு. கொஞ்சம் அமைதியா. டே 1 ராஜீவ்காந்தி ஹாஸ்பிடல் வாசல்ல சொன்னாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. தெரியாது. மாதேஷ் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னோட கருத்தை நான் முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் நீங்க சொல்லாம இதுல வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த நாங்குநேரியில விட்டார் பாருங்க கதை. எல்லாம் சாகா போயிட்டு வந்த பசங்க. நீ பாத்தீங்களா சாகா போயிட்டு வந்தாங்கன்னு? உங்கள்ட்ட தான் நிரூபணம் இருக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு மடைமாற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாத பாஜகவை பத்தி பேசுறது, சம்பந்தமே இல்லாம ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறது. உங்க தலைவர் திரு அண்ணாமலை கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துக்கு ஒரு உண்மையாவே அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும். தேவையில்லாம இப்ப செல்வ பெருந்தகை வர்சஸ் அண்ணாமலை சண்டை தான் பெருசா போயிருக்கு தமிழ்நாட்டுல. எவ்வளவோ இருக்கு நாட்டுல. அதெல்லாம் நீங்க வந்து சார் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல பட்டியல் சமூக இளைஞர்கள் பலரும் கொதிப்படைந்து போயிருக்கிறதா மடைமாற்றுறதுக்காகவே செல்வ பெருந்தகை தேவையில்லாம எங்களை வம்புக்கு தர நான் சொல்றேன். இது புரியல. பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? அவரா வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இதில் அந்த வீட்டில் அந்த நினைவேந்தலில் வந்துட்டு அவர் சம்பந்தமே இல்லாமல் செல்வ பெருந்தகை பற்றி பேசினாரா? செல்வ பெருந்தகை பேசினாரு, அவர் இப்படி பேசியிருக்காருன்னு பத்திரிகையாளர் கேட்குறாரு, அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்றாரு. செல்வ பெருந்தகை ஏன் பேசினாரு? அவர் ஆம்ஸ்ட்ராங்காக பேசுறாரு, மடை மாற்றத்துக்காக பேசினார். சார் நீங்களும் நேர்மைக்கு நில்லுங்கன்னு நான் சொல்றேன். நான் தான் சார் நேர்மைக்காக நின்னுட்டு இருக்கேன்.
இப்போ நான் எங்களுக்கு சொல்ல தெரியாதா? வார்த்தை தடித்த வார்த்தையா இருக்கேன்ற நான் திரு அண்ணாமலை அவர்கள் சார், தடித்து ஏன் சார் ஏன் தடித்து பேசுறாங்கன்னா, ஆ, ஆ. நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இது பண்றாரு சார், கொல்லப்படுறாரு சார். அந்த கொல்லப்படுற விஷயத்துக்கு நீதி வேணும்னு பேசிட்டு இருக்க எங்க மேல நீ சம்பந்தமே இல்லாம பிஜேபியில குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்கன்னா ஏங்க உங்ககிட்ட மாநில தலைவரை குற்றவாளி நாங்க சொல்றோம். விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க விட மாட்டீங்களா? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கத்தை போய் பேசுங்க. இதை விட மாட்டீங்க. தொடர்ச்சியா விடணும்? இதே தான் இந்த வார்த்தையை ஏன் தான் விடணும்? பேசுவீங்க. ஏன் விடணும்? அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, அப்புறம் நம்ம அங்க போய் ஃபேஸ் பண்ணுவோம். போ சொல்லுங்க. ஆ. ஐயோ 1000 பேரை பார்த்துருக்கேன் நான். சரி, லாகலை ஸ்டூடெண்டா இருக்கும் போதுல இருந்து இவங்க எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கிறேன். போ சொல்லுங்க. ரைட், போறாங்க. உங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாரா இல்லையா சார்? அது நடக்குதா? ஆமா போறாரு. கட்டாயம் போறாரு. மாற்று தலைவருக்கு அப்போ தயாராகி விட்டது பிஜேபியா? இல்ல இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக ஆனதுக்கு அப்புறம் முருகன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுறார். எனக்கு தெரிஞ்ச அந்த கேப்ல ஒரு 6-7 மாசம் தலைவர் இல்லாமே இருந்திருக்கு பிஜேபியில். மாநில தலைவர் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஓ, இப்ப தலைவர் இல்லாம எங்க போகுது பிஜேபி? தலைவர் இல்லாமல் அவர் லண்டன்ல இருக்காரு, அவ்வளவுதான். அண்ணாமலை லண்டன் பயணத்தால் உங்களுக்கு ஒன்றும் சுணக்கம் ஏற்பட்டுறாது அரசியல்ல? ஏற்படாது. அவர் அங்கிருந்து கவனிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் கூட தான் எங்க இருக்காருன்னே தெரியல. எங்க தமிழகத்துல ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் தான் சார் இருக்காரு. நீங்க சார் எங்க இருக்காருன்னு தெரியலன்றீங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்கலையா? அது மாதிரி தான். மாற்று தலைவர் தயாராகிட்டு இருக்கிறது, அண்ணாமலையை மாற்றப் போகிறார்கள் அப்படின்ற செய்தியை வந்துட்டு இருக்கு சார். அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாருன்னு சொல்ற தகவல் செய்தி, அது புரளி அல்லது செய்தி, அவர் தலைவரான அடுத்த நாள்ல இருந்தே வந்து தானே சார் இருக்கு. சரி, என்னைக்கு நீங்க சொல்லாம இருந்தீங்க? அவர் தலைவராக அடுத்த நாளே இந்த நியூஸ் அவரை மாத்திருவாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அவங்க ஆசையெல்லாம் நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக தெரியல. ஏன்னா 5 மாதம் நினைக்கிறேன். 5 மாதம் தானே? 4 மாசமா 5 மாசமா அந்த கோர்ஸ்? 4 மாசம். 4 மாசம் ஒரு கோர்ஸ். லண்டன்ல இருந்தே தமிழ்நாடு பிஜேபியை பார்த்துக்க போறாரா? ஐயோ சார், நான் தான் சொல்றேன் சார், மாநில தலைவரே இல்லாம 6 மாசம் நடந்திருக்கு சார். ஓகே. ஸோ அதனால அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் தானே. இங்க மற்ற அமைப்பு பொதுச்செயலாளர் இருக்காங்க, மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா? 4 மந்த்ஸ் தானே. கண்ணமுடி கணக்கு. கூடுதலா ஒரு கேள்வி, பார்லிமெண்ட்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியல போல தெரியுது. எதிர்கட்சிகளும் பெரிய வலிமையோட உட்காந்துட்டாங்க போல தெரியுது பார்லிமெண்ட்ல. இல்லை சார், எங்களால திணறீங்க போல தெரியுது. மோடி அவர்களுடைய முகம் பாருங்க, கடந்த 5 வருஷம் இருந்த ஃபேஸு, அந்த ஒரு சிரித்த முகமெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார இல்லவே இல்லையா சார்? புது பார்லிமெண்ட் வேற. இல்லை சார், எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. கேண்டீன்ல தான் ஹேண்டில் பண்ண முடியலன்னு தகவல் சார். யார? கேண்டீன்ல ரொம்ப போண்டாவா சாப்பிட்றாங்க, ஹேண்டில் பண்ண முடியல. வழக்கத்தை விட நிறைய போகுது. இந்த நக்கல் கிண்டல் நீங்க இங்க பண்ணலாம், பார்லிமெண்ட்ல பண்ண முடியல உங்களால. பார்லிமெண்ட்ல பண்ண முடியல உங்களால. நீங்க ஒய்யாரமா எல்லாரும் உட்காருங்க கேட்டுட்டு போங்க அப்படின்னு சார். இப்ப அப்படி பண்ண முடியல. அந்த லடாக் ஒரு எம்பி ஒருத்தர் பேச விட்டு வேடிக்கை பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த தடவை இல்லைனாலும் எந்த தடவையாவது அடுத்த தடவை அசோதாம் போதான் போறான். அப்ப எப்படி எல்லாரையும் ஓட விடுறான்னு பாருங்க. என்ன அரசியல் அப்படிங்கிறது அப்படியே இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துரு, புரியுதா? என்னைக்குமே அரசியல்ல முயற்சியில் இருக்கணும். இது ஒரு ஜனநாயகம் தான் சார் இது. ஆமா, மிதமிஞ்சிய ஒரு அதிகாரம் இருந்தது போல நீங்க பேசிட்டு இருந்தீங்க கடந்த 5 வருஷம். இப்ப அதற்கான வாய்ப்புகள் இல்ல. சம அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க அங்க உள்ள உட்காந்து. என்ன ஒரு ஜனநாயகம் கேள்விகள் கேட்கறாங்க. நீங்க இப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வந்தீங்களே, இப்படியெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே, இந்த சட்டங்களை எதுக்கு போட்டீங்க, இதனால என்ன பயனு அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கறாங்க. பாத்தீங்களா? நீங்க வந்து கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு ஒண்ணு, ஐயோ அவங்க ஒண்ணுமே கேட்கலையே, என்னடா சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஏதோ சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து வரீங்க. இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, திமுக எம்பி எல்லாம் போய் உதயநிதி வாழ்கன்னாங்க. ஏன் மூஞ்சி மாறுது? சரி, இவங்கெல்லாம் போய் உதயநிதி வாழ்கன்னாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்புறம் நீ வருத்தப்படுவீங்க. இந்த சைக்காலஜியில் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கு வராது, இந்த ஸ்டேஜ் ஸ்ட்ரம்பிளிங் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த எஜுகேஷனில் பிஎட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இருக்கும். இப்போ ஒரு மேடை பேச்சுக்கு ஒரு குழந்தைய தயார் பண்ணுறீங்க, அந்த குழந்தைக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது, வேர்க்குது, ஒரு மாதிரி பதட்டமாகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எல்லோரும் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கவனிக்கிறது நல்லா கவனிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் அப்படியே பேசிடலாம், பிக்கப் ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, செட் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு தடவை பட்டிமன்றத்தில் நம்பின்னு ஒரு பையன் பேசினான். அவன் வந்து இப்போ பெரிய அரசு அதிகாரி ஆகிட்டான். அப்போ அவனுக்கு அந்த ஸ்டம்பிளிங் இருந்தது. அப்போ வந்து எங்கள் வாத்தியார் என்ன பண்ணாருன்னா, ஒரு செடியை பிடுங்கி, அதாவது மாணவர்கள் முன்னேற்றத்தில் பெற்றோரா ஆசிரியரான்றது பட்டிமன்றம்.
செடியை பிடிங்க கையில் கொடுத்துரு, செட் ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுக்கோ. எடுத்த உடனே எல்லாரும் பார்க்கும்போது ஒரு பதட்டமாக இந்த செடி எடுத்து இப்படி காட்டு, எல்லாம் செடியை பார்ப்பாங்க. இந்த செடிக்கு முக்கியம் வேறு, அது மாதிரி மாணவர்களுடைய நலத்துக்கு முக்கியம் பெற்றோருன்னு ஆரம்பிண்டார். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க காப்பாத்தி இருக்கோம், காப்பாத்த போறோம்னு மனதில் ஏற்றிக்கொண்டு கையால் தன்னுடைய கைகளில் பிடித்து கொண்டு தாங்கி பிடித்து கொண்டார்கள் சார். இது எவ்வளவு பெரிய ஜனநாயகம் பாருங்க. என் அரசியலமைப்பு சட்டத்தை நான் காக்க போகிறேன், காப்பாற்றி விட்டேன் இந்த தேர்தல்ல அப்படின்னு. கான்ஸ்டிடியூஷனுக்கு பிடிச்சது கரெக்ட். சிவபெருமான் போட்டோ, கிறிஸ்டின் போட்டோ, முஸ்லீம் கூட அதோட இஸ்லாமியர் நபி போட்டோ காட்டா போந்துருவாங்க உங்களுக்கு. அதனால அது ஒரு கை போட்டோ எல்லாம் உங்களுக்கு ராகுல் காந்தி என்ன மொழி நடையில சொன்னால் புரியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறாரு பார்லிமெண்ட்ல. படபடப்புக்கு செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் கேட்டு ராகுல் பாருங்க, காந்தியினுடைய சொந்த கருத்தா இருந்தா யாருமே ராகுல் காந்தியை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம திணறீங்க போல. அதான் சொல்றேங்க, நாங்களாம் ஹேண்டில் பண்றோம், கேண்டீன்ல தான் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி திணறேன்னா செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு பாவம் அவர் தாங்க திணறாரு. செட் ப்ராப்பர்ட்டி இல்லாம பேச சொல்லுங்க. பார்லிமெண்ட்ல இந்த மாதிரிலாம் செட் ப்ராப்பர்ட்டி வச்சு படத்தெல்லாம் காட்டி பேசக்கூடாது. இன்னமும் ஒய்யாரமா பேசுறீங்க. 240க்கே உங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா அது 145 வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் ஆட்சி நடத்தினாங்க. சரி என்ன சாரி 145 நடத்தினாங்கன்ற அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களா? எங்களுக்கு என்னங்க ஏங்க நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷும் அவங்க எங்கேயும் போயிடக்கூடாது, பார்த்துட்டே இருக்கணும். நீங்க சரி ஆள் வச்சு நீங்க கூட அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கை கொடுத்துட்டு வாங்க, பேசிட்டு வாங்க. சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் இருந்தாங்கன்னா நான் என்ன சொல்றேன், ஏதாவது டெல்லி பக்கம் வருவாங்க. 145 எம்பியை வச்சுட்டு மன்மோகன் சிங்கே ஒரு 5 வருஷம் ஓட்டினார். அதுக்கப்புறம் அதை விட ஒரு 20 என்னமோ அதிகம் அதை வச்சுட்டு இன்னொரு 5 வருஷம் ஓடினாரு. எப்படி பார்த்தாலும் நாங்கள் அவங்கெல்லாம் வச்சிருந்ததை விட மிகப்பெரிய அளவில் தான் நாங்கள் இன்னைக்கு வச்சிருக்கோம். என்ன நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். லல்லு பிரசாத் யாதவ் சொல்லிட்டாரு, ஆகஸ்டுக்கு பிறகாக ஆட்சி களைய போகிறது, ரொம்ப திடகார்த்தமா தைரியமா இருங்க எல்லாரும் இந்தியா கூட்டணி தலைவர்கள். சரி ஆகஸ்ட் அவ்வளவுதான் வந்துருச்சு போல. வந்துருச்சு, அப்படியே ஒரு 5 வருஷம் ஓட்ட வேண்டியதானங்க. நீங்களும் பேசுங்க, எங்களுக்கும் டைம் பாஸா இருக்கும்ல. நல்லா பேசுங்க, நல்லா காமெடி பண்ணுங்க, நல்லா இந்த மாதிரி எப்படியாவது 5 வருஷத்துல ராகுல அந்த ஸ்டம்பிளிங்லாம் போக்க சொல்லுங்க. சொந்தமா ஒரு வரியாவது பேச சொல்லுங்க. எழுதி கொடுத்து பேசுறது தாண்டி இல்ல ப்ராம்ப்டர் இல்லாம பேப்பர் இல்லாம பேசுறாரு ராகுல் காந்தி. மோடி அப்படி பேசுறாரா? எழுதி கொடுத்து பேசுறத தாண்டி இல்ல சார், ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் வரலாறு பேசுறாரு சார் பேப்பர் இல்லாம. அப்படியா? பாக்கலையா நீங்க? ஐயோ, தமிழ்நாட்டோட வரலாறு என்ன? 1967 அப்புறம் காங்கிரஸ் வரவே முடியல, அதை பேசினாரா? எந்த காலத்துலயும் உங்களால அங்க வைக்க முடியாது, கால் வைக்க முடியாது. அதேதான் நடந்திருக்கு. அது ஆக்சுவலா காங்கிரஸுக்கு எழுதி கொடுத்த டைலாக். 10 எம்பிக்கள் போறாங்க. எப்படி போறாங்க? தனியா நின்னு போறாங்களா? அதே போல சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் போறாங்க. தனியா நிக்கிற தைரியமா இருக்கா காங்கிரஸுக்கு? ஏன் சார் பேசுறீங்க? தனியா நிக்கிற தைரியமா இருக்கா காங்கிரஸுக்கு? சார் அவங்க இலவச இணைப்பு சார். திமுக தீபாவளி மலர்லாம் முன்னாடி வாங்கும் போது இலவச இணைப்பு தருவாங்கல்ல, கவர்ல போட்டு ஷாம்பு பாக்கெட்டு சோப்பு டப்பாலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி திமுகவோட இலவச இணைப்பு சார். பட் அவங்க சாதிச்சிட்டு இருக்காங்க, வெற்றி மக்கள் அவங்களை அங்கீகரிக்கிறாங்க. என்ன அங்கீகரிப்பு மக்கள் அவங்க என்ன சாதிக்கிறாங்க தெரியுங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இவர் நாங்க என்னைக்காவது ஒரு நாள் தனியா கூட ஆட்சி அமைப்போம், நம்ம தனியாலாம் நிக்கலாம்னு பேசுறாரு செல்வ பெருந்தகை. அதுக்கு அவங்க எல்லாரும் அந்த அவங்க கட்சியோட லீடர்ஸ் எல்லாம் என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு போட்டு காட்டுன்னு காட்டுறாங்க. இவ்வளவுதான் அவங்க அங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. என்ன ஜனநாயகம்? ஓகேங்களா? அதே எங்க பக்கம் நடந்தா முதல் ஊன்னுவீங்க, அந்த பக்கம் நடந்த உடனே ஜனநாயகம். இதே தானே சார் டாக்டர் தமிழிசைக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் நடந்தது. அதான் இதை வாங்குறதுக்கு வந்தீங்க பாருங்க சார். அது கருத்து மோதல் சார், சண்டை போட்டாங்க சார். நான் பேசுனேன், ஏங்க அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கலங்க, நீங்க வாங்குறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். ஐயா இதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் அச்சப்படுறோம்னா அச்சுதாம. இது மாதிரி இன்னொன்னு, அதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுங்களா? நடக்கிறதே காமராஜர் ஆட்சியான். எவ்வளவு சேக்காது உங்களுக்கு? காமராஜர் ஆட்சி நம்ம அமைக்கணும்னு செல்வ பெருந்தகை சொல்றாருங்க. அதுக்கு EVK இளங்கோவன் சொல்றாரு, நடக்கிறதே காமராஜர் ஆட்சிங்கிறாரு. சரி, இதை கேட்டு காமராஜருடைய அந்த என்ன சொல்றது, அவர் மேல அன்பானவர்கள் மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும். இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சியான். சரி, நீங்க ஒத்துப்பீங்களா? மக்கள் தானே அதெல்லாம். இல்ல நீங்க ஒத்துப்பீங்க? பயம் இருக்குல்ல, வந்துருவாங்க மக்கள் இதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு சொன்னீங்கன்னா. அது காமராஜர் மேல பாசம் இருக்கிற மக்கள்லாம் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இருக்குதுங்க காங்கிரஸ். நீங்க வேற, நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியல, சோபிக்க முடியல. ஒரு நெக் டு நெக் கூட ஒரு ஃபைட் கொடுக்க முடியல பிஜேபி எந்த இடத்துலயும். 40ல ஒரு இடத்துல கூட நம்மளால பண்ண முடியல சார். சரி, ஒரு நெக் டு நெக் ஃபைட்டாவது எங்கேயாவது கொடுத்தோமா? நம்மளால நீங்க பிஜேபி சொல்றேன் சார், நம்ம கட்சியை சொல்றேன். எங்களை சொல்லுங்க. அதான் சார், நீங்க என்ன எங்க கட்சியில சேர்ந்துட்டீங்களா? நம்மளால ஒண்ணும் சாதிக்க முடியலையே சார், சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்துட்டீங்களா? ஒருவேளை இல்ல, நம்ம என்ன ஒரு அன்பின் பால் சொல்றேன் நான். சரிங்களா? அன்பின் பால் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன் சார், பிச்சில பேசுறீங்க, ஆனா ஒன்னும் ரிசல்ட் இல்லையா சார்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். கடைசியா அரசியல் என்பது
வெறும் ஓட்டு கணக்கில் சரி. வெறும் ஓட்டு வாங்குறது மட்டும் இல்லை, கொள்கை பேசி இந்த தேசத்தினுடைய இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசி இங்கே இருக்கிற இல்லாத இனவாதங்களுக்கு எதிராக, இங்கே இருக்கிற அந்நிய நாட்டு சித்தாந்தங்களுக்கு எதிராக, இங்கே இருக்கிற அற்ப அரசியலுக்கு எதிராக ஒற்றை வீரனாக களத்தில் வாள் சுழற்றி ஓட்டு வாங்குறமா இல்லையான்றது விஷயம் இல்லை. அப்படியே ஆப்போசிட் சைடில் கள்ளச்சாராயம், மது, ஓட்டுக்கு பணம், இதில் மக்களை ஏமாற்றி மக்களை மயக்கி வீழ்த்தி ஓட்டு வாங்குறது மட்டும் இல்லை, இது ஒரு அரசியலே இல்லை. இங்கே யார் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னால், காசு கொடுக்காம மது கொடுக்காம எங்களுடைய கொள்கைகளை பேசி 11.5% மூட்டை வாங்கியிருக்கிற நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் கருத்தியல் ரீதியாக. அரசியலில் கருத்தியல் வெற்றி தான் முக்கியம். ஓட்டு கணக்கு என்பது கண்டிப்பாக வந்துடும். களத்தில் கருத்தியல் துணிவோடு பாரதிய ஜனதா கட்சி நின்றது, இதுதான் வரலாறு பேசும். நாளைக்கு 20 வருடமாச்சு அண்ணாதுரை வந்து இந்த மக்கள்கிட்ட காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டு 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அண்ணாதுரைக்கு 20 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க நினைக்கல. நாங்க 2 எம்பில இருந்து இன்றைக்கு பாரத தேசம் முழுதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸுங்கிற என்ன சொல்றது, காங்கிரஸ் எல்லாம் யாருமே எதிர்க்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொண்ட இந்த காலத்துல பாஜக பேசிச்சு அந்த தத்துவத்தை. அப்ப எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க? இன்றைக்கு 11.5% எடுத்திருக்கிறோம். நாளைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம். தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்றது நீங்கள் சொல்கிறதுக்காக வெற்றி மமதைக்காக கிடையாது, நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மமதைக்காக கிடையாது. நாங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் ஏன் கருதுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தமிழகம் மலர வேண்டும் என்று சொன்னால் பாஜக இங்கே ஆட்சியை பிடிச்சே ஆகணும். இல்லைன்னா இங்கே தமிழக மக்களுக்கு விடிவு என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அரசியலுக்கான வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் போராடி 11.5 இன்னைக்கு 30% எடுக்கணும். 30% வாக்குகள் எடுக்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும். நீங்கள் எப்படி அப்படியே ஜம்ப் ஆகி அங்கே உட்காந்துருவீங்களா என்ன? நான் என்ன சொல்கிறேங்க, இந்த சதவீதம், இந்த ஓட்டு நீங்கள் தான் சொன்னீங்க சதவீதம், அதுதான் இந்த கணக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த கணக்கு எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக நின்று மக்கள் அரசியலை பேசி மக்கள் நலன் சார்ந்த இந்த மண் நலன் சார்ந்த அரசியலை பேசி நிற்கிறோன்றதான் எங்களுக்கான கர்வமே ஒழிய, நாங்கள் சார் குடித்தாலும் குடிச்சிட்டு உன் புள்ள குடல் வந்து செத்தாலும், குடிச்சிட்டு உன்னுடைய அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த 1000 ரூபாய்க்காக நான் ஓட்டு போடுவோன்னு மக்களில் ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்களும் குடிக்க ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோம். அந்த மக்களிடம் முறையாடி இந்த குடிங்கிறது அடுத்த தலைமுறை அழிச்சிட்டு இருக்குன்னு பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். சரி சார், புரியுதுங்களா? எது மக்களிடம் ஓட்டு வாங்குகிற தந்திரமோ அந்த தந்திரத்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. மக்கள் எதை பார்த்து ஓட்டு அளிக்க வேண்டுமோ அதை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான கர்வம் சார், எலெக்ஷன்ல நீங்க ஒன்றும் பெருசா சோபிக்கல, இருந்தாலும் அதே திமிரோட பேசுறீங்களே சார், அதான் உங்க கேள்வியோட துணி. ஆமா சார், கருத்தியல் பாருங்க, உங்களை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. கருத்தியல் துணி, கருத்தியல் திமிரு சார். அது ஓட்டு வந்தா என்ன வராட்டி என்ன, கருத்தியல் திமிரு சார். நான் எவங்கிட்டையும் விலை போலையே, நான் எவங்களுக்கும் சாராயம் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கலையே, நான் யாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கலையே. எனக்கு வந்திருக்கிற ஓட்டுக்கள் மக்கள் என்னை பார்த்து போட்ட ஓட்டுக்கள். பணத்துக்காக ஓட்டு போடல, குடிக்காக ஓட்டு போடல, இந்த மீடியா சப்போர்ட்டில் வந்து மக்களை மமதையில் ஏமாத்தலை, நேர்மையான முறையில் வாங்கியிருக்கேன், நேர்மையான அரசியலை செய்கிறோம். அந்த திமிர்னால அப்படி இருக்கும் சார். ஓட்டு வாங்கினாலும் வாங்காட்டினாலும் கருத்தியல் திமிர் இருக்கவங்க அந்த கருத்தியல் திமிரோட தான் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு காலத்தில் அந்த கருத்தியல் புரட்சி, சித்தாந்த புரட்சி ஏற்பட்டு ஆட்சியை பிடிப்பாங்க. அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையும். பார்க்கலாம் சார் நடக்குதான்னு. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி அஸ்வத்தாமன் சார்.